அவரோட மனசை இதுக்கு அப்புறமும் மாத்தணும்னா தான் ஜீவாவை காப்பாத்துனதா அந்த புள்ள மயில நிரூபிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு சாட்சி எப்படி நிரூபிக்க முடியும்? இனிமே அவளை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லம்மா. சின்ன முதலாளிய மட்டும் அவ பக்கம் போக விடாம நாம இழுத்து புடிச்சு நிறுத்திட்டோம்னா போதும். சரிப்பா, என் குழப்பம் தெளிஞ்சிருச்சுப்பா. உங்க பிளான் படியே எல்லாம் நடக்கட்டும். நல்லது. டேய் சொல்லுங்க ஐயா. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க ஐயா. காட்டுக்குள்ளார போறப்ப முகத்தை முழுசா துணிய போட்டு மூடிக்க. சரிங்க ஐயா. வழியில தப்பி தவறி எவனாவது அந்த பக்கம் வந்து உன்னைய பார்த்துட்டாலும் இன்னாருன்னு அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாது. விளங்குதா? சரிங்க முதலாளி. முன்னாடியே உள்ளார போயிரு. நல்ல வாட்டமான ஒரு இடமா பார்த்து ஒளிஞ்சுக்க. கன்னிமார் கோயிலுக்கு அந்த மலர மாதிரியே இன்னும் வேற யாராவது கூட பூஜைக்காக வந்து போலாம். அதனால கோவிலுக்கு பக்கத்துல வச்சு அந்த புள்ளைய முடிச்சிடலான்னு மட்டும் நினைச்சிடாத. ஆளுங்க கூடிட்டாங்க, அது வை உன் கதை. கந்தல் தாண்டி. அதனால நடுவழியில வச்சு கச்சிதமா சோழிய முடிச்சிரு. இதெல்லாம் சொல்லணுமா முதலாளி? யாரும் பார்க்காத இடத்துல வச்சு அவ கதையை முடிச்சிடறேன் நானு. இன்னொரு முக்கியமான விஷயம், வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஊரு பக்கம் இருக்கவே கூடாது. போட்டிருக்கிற துணிமணியெல்லாம் எடுத்து சாம்பலாக்கி போட்டு எங்கடா தலைமறைவாயிரு. நானா சொல்ற வரைக்கும் எவங்கண்லயும் நீ தென்பற்ற கூடாதுரா. என்ன ஒரு 2-3 மாசம் எல்லாம் அடங்கிரும், பரவ வரலாம். சரிங்க முதலாளி. ஜோசியரே, நீங்க என்ன செய்யணும்னு தெரியும்ல? தெரியும் முதலாளி. என்ன? ஏதோ தப்பு செஞ்சு மலர் அம்மனோட கோபத்துக்கு ஆளாயிட்டா. அதனாலதான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு நான் ஊரெல்லாம் பரப்பிடுறேன் முதலாளி. இதுக்கு பின்னால இருக்கிற திட்டத்தை நான் யார்கிட்டயும் மூச்சு கூட விட மாட்டேன். அது இந்த தெளிவு கடைசி வரைக்கும் இருக்கணும். என்ன? சரிங்க. சரி, பரிகார பூஜை அன்னைக்கு பார்க்கலாம். கிளம்பு. சரி, வரங்கய்யா. வர முதலாளி. போய் லைட்டர் போடு. என்னாச்சு அவளுக்கு? மலரு, என்னாச்சு மலரு? அக்கா, எதுக்கு பக்கத்துல? மலரு, என்னாச்சுன்னு கேக்குறேன்ல, சொல்லுமா. அக்கா, என்னம்மா? என்னடா? என்ன என்னாச்சுக்கா? மலரு, எதுக்கு அழற? அக்கா, அழாதக்கா. அக்கா, அழாதக்கா. ஏன் அழகன்னு சொல்லுக்கா. இத பாரு, அம்மா கிட்ட சொல்லு. என்னாச்சு? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படுற மாதிரி என்ன நடந்துச்சு?
துரத்துறாங்களா? என்னம்மா சொல்ற? பேசாம படு. இல்லம்மா, என்னை யாரும் கொல்றதுக்கு துரத்துறாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. மலரு, கனவு தானேக்கா, நெசமா நடந்த மாதிரி ஏன் ஒப்பாரி வைக்கிற? கனவுல நடந்தது நெசமாயிடுமோன்னு என் மனசு அடிச்சுக்குதுடி. தேவையில்லாம பயப்படுறதே உனக்கு வேலையா போச்சு. பேசாம படுக்கா. நடு ராத்திரியில சும்மா நை நைன்னு. ஏய், வாய மூடு. வாயிலே ஒண்ணு வச்சனா. அக்கா, அவளே பயந்து அழுதுகிட்டு இருக்கா. ஆறுதல் சொல்லாம மூஞ்ச காட்டுற. தூக்கத்துக்கு எடுத்தா இப்படிதான் பேசுவாங்க. உன்னை இப்ப யார் எந்திருக்க சொன்னா? நீ பாட்டுக்கு தூங்க வேண்டியதானே? லைட் போட்டா எப்படி தூங்குறது? பகல்ல கூட சோம்பேறித்தனமா தூங்குற ஆள் தானடே நீ. இழுத்து போத்திட்டு மரியாதையா படு. கூட கூட வாழன்னு பிச்சு போட்டுருவேன். இந்த வீட்ல நிம்மதியா தூங்க கூட முடியாது. சி. ஏய், என்னடி அங்க முணுமுணுப்பு? அம்மா, அக்காவை விடுமா. மலர் அக்காவை பாருமா, அழுதுகிட்டே இருக்காங்க. ஐயோ மலரு, அழாத மலரு. நிறைய பிரச்சனையை தாண்டிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது. அதையே யோசிச்சுக்கிட்டு படுத்திருப்ப. அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி கனவு வந்திருக்கு. பொதுவா கனவுல கெட்டது நடந்துச்சுன்னா நெசத்துல நல்லதுதான் நடக்கணும் சொல்லுவாங்க. கனவுல பாம்பு கடிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோமா. நீ எதையும் நினைச்சு பயப்படாத. அம்மா, நானும் தைரியமா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா முடியலம்மா. ஜீவா சார் நிச்சயத்தன்னைக்கு எங்க கல்யாணம் முடிஞ்சிருக்கணுமா. என் ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு சொல்லி தள்ளி போட்டுட்டாங்க. விடிஞ்சா பரிகார பூஜை. மயில் சொன்ன மாதிரி அதுல ஏதாவது குறையோ தடங்களோ வந்துருமோன்னு பயமா இருக்குமா. இத பாரு, நினைக்கிறது தப்பா இருந்தா நடக்கிறதும் தப்பா தாண்டி இருக்கும். நாம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இத பாரு, நீ சாமி முன்னாடி தானே பரிகார பூஜை பண்ண போற. அதுல தப்பு நடக்க அந்த ஆத்தா விட்டுற மாட்டாடி. நீ தைரியமா இரு. அக்கா, நான் சொன்ன வார்த்தை தான் உன்னை குழப்பிடுச்சுனா என்ன மன்னிச்சிடுக்கா. நீ கனவுல கண்டது நிச்சயமா நெசத்துல நடக்காதுக்கா. அத நான் நடக்கவும் விட மாட்டேங்கா. பரிகார பூஜைய அவங்க தோஷம் போக்கதா சொன்னாங்களா, இல்ல அதுல வேற ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் உனக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன்க்கா. நாளைக்கு உன் பரிகார பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா முடியும்க்கா. அதுக்கு நான் பொறுப்பு. கல்யாண விஷயத்துல எல்லாமே சரியா நடக்கிறதா தான் நீங்க நம்புறீங்க. ஆனா எனக்கு அதுல நிறைய சந்தேகம் இருக்குக்கா. ஆனா சும்மா சந்தேகப்படுறதோட நான் விட்டுற மாட்டேன்க்கா. உன் கல்யாணத்துக்கு எதிரா என்ன நடந்தாலும் அத நான் முறியடிச்சு உன்னையும் அவரையும் நான் சேர்த்து வைப்பேன்க்கா. என்ன நம்புக்கா. இவ்ளோ நேரமா மனசு ஒரு மாதிரி தாண்டி இருந்துச்சு. இப்போ நீ பேசினத கேட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெம்பா இருக்கு. இப்படி ஒரு தங்கச்சி இருக்கிறப்ப நீ ஏன் பயப்படுற? ஊரே எதிர்த்து நின்னாலும் இவ உன்னோட கல்யாணத்தை நடத்தி காட்டுவா. நீ நம்பிக்கையோட இருமா. மயிலு, மாடத்துல இருந்து விபூதி எடுத்துட்டு வா போ. சரிம்மா. இத பாரு, ஒண்ணும் இல்லைன்னா அம்மா. பாரு, இனிமே உனக்கு எந்த கனவும் வராது. சாமியை நினைச்சிட்டு நிம்மதியா தூங்கு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டு கிளம்பணும்ல. படுத்துக்கன்னு. மயிலு, லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படு. சரிம்மா. படுத்துக்க.
பராசக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. ஜோசியர் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கலாமா? வனக்கன்னிமார் கோயிலுக்கு போய் இந்த தீர்த்தத்தை வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு வாமா. சரி சரின்னு தலையாட்டினாலும் உன் கண்ணுல பயம் தெரியுதேம்மா. அது எப்படி பயம் இல்லாம இருக்கு? இந்த காட்டுக்குள்ள இருந்தா சிறுத்தை புலி கரடி எல்லாம் சுத்துறதா சொல்றாங்களே. நல்ல தைரியமானவங்களே பயப்படும் போது என் மருமவை எப்படி பயப்படாம இருக்க முடியும்? ஏன் சாமி கூட துணைக்கு யாரையும் அனுப்பி வைக்கலாங்களா? போலாம். அந்த பரிகாரத்தால எந்த பலனும் இருக்காது. நம்மளை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்க வேண்டியதா வரும். எல்லா சோதனையும் பொறுத்துக்கிட்டு அம்மனே கதின்னு அவ காலில் வந்து விழுந்தன்னா அந்த கஷ்டத்துல இருந்து அம்மா வெளிக்கொணர்ந்துருவா. இந்த பரிகாரத்தோட அடிப்படையே அதுதான். அது நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சாமி. இருந்தாலும் அந்த ஜோசியரே என் மருமவளுக்கு இவ்வளவு கஷ்டமான ஒரு பரிகாரத்தை சொல்லி இருக்க வேணாம். என் மனசு கேட்கல. இது ஆபத்தான பரிகாரங்கிறத நானும் மறுக்கல. ஆனா தோஷம் வீரியமா இருக்கும்போது பரிகாரமும் வீரியமா தான் இருக்கும். ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயப்படாம அம்மனை முழுசா நம்பி இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா அம்மா மனசு குளிர்ந்து இந்த பொண்ணோட தோஷத்தை இல்லாம செஞ்சிடுவாங்க. ஓம் சக்தி. அந்த அம்மன் மேல பாரத்தை போட்டுட்டு தான் இப்ப நாங்களும் இங்க வந்திருக்கோம். கண்டிப்பா என் பொண்ணுக்கு ஆத்தா துணை இருப்பா. நம்பிக்கையோட இவளை அனுப்பி வைக்கலாம். ஆமாப்பா, பரிகாரம் செய்யறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தாச்சு. இப்போ போய் நெகட்டிவா எதுவுமே பேச வேண்டாம்ப்பா. எனக்கு மலர் மேல நம்பிக்கை இருக்கு. அவ நல்லபடியா முடிச்சிட்டு வருவா. சரிம்மா, இதுக்கு மேல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் மருமவ பரிகாரத்தை நல்லபடியா முடிச்சிட்டு பத்திரமா திரும்பி வரணும். எனக்கு அந்த ஒரு கவலை மட்டும்தான். பயப்படாதீங்க முதலாளி. இத்தனை பேரோட அன்பும் அம்மனோட ஆசையும் இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது. எந்த குறையும் இல்லாம நான் இந்த பரிகாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த தைரியமும் நம்பிக்கையும் தான் முக்கியம் மலரு. நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேர்றதுக்காக தான் இதை செய்யறோம்னு நினைச்சுக்கோ. நமக்காக நீ யோசிச்சாலே உனக்கு எந்த பயமும் இருக்காது. நானும் உனக்காக வேண்டிக்கிறேன். அம்மா, எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பரிகாரம் முடிஞ்சு என்னோட தோஷம் நிவர்த்தி ஆகணும். எனக்கு பக்க பலமா நீதான் இருக்கணும். நான் முழுசா உன்னைதான் நம்பி இருக்கேன். என்ன கைவிட்டுறாதம்மா. அம்மா தாயே,
வரேம்மா. ஆ, போம்மா. வரேங்க. ம் சரி, போயிட்டு வா. நீ திரும்ப எங்கடி வர போற? உன் வாழ்க்கை இதோட முடிய போகுது. நீ எங்க எல்லாரும் பாக்குறது இதுதான் கடைசி. சொல்லுங்க ஐயா. ஆ, ஏய், அந்த மலர் இங்க இருந்து கிளம்பிட்டா. அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி அவளை பின்தொடர்ந்து போ. சரிங்க ஐயா. வழியிலேயே ஒரு சரியான இடமா பார்த்து வச்சுக்க. ஆ, அவ திரும்பி வரும்போது கச்சிதமா சோழிய முடிச்சிரு. என் காரணம் கொண்டு அவ திரும்ப உசுரோட மட்டும் இங்க வந்துடக்கூடாதுரோ. வரமாட்டேன் முதலாளி. அவ சங்கு அறுத்து கடைசி மூச்சு நின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன். நல்லது, பாத்துக்க. கொஞ்ச தூரம் கூட வரல, அதுக்குள்ள இவ்ளோ பயமா இருக்கு. கன்னிமார் கோயில் வரைக்கும் எப்படி போக போறேன்னு தெரியலையே. அம்மா தாயே, எனக்கு தைரியம் கொடு. எனக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்துமா.
என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா கத்துன? முள்ள குத்திடுச்சு பிரகாஷே. பார்த்து வர மாட்டியா? டேய் முள்ள பத்து வருவா, அவளை பத்து வருவா. டேய் அவ இருக்கடா, மெதுவா பேசுறா. அவ காதல மட்டும் விழுந்துச்சுன்னா ஓடிடுவாடா. முதல்ல நம்மள தூக்குல மாட்டி விட்டுருவாரா.